ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 ட்ரையாங்கிள் எடுத்துட்டேன். ஏபிஇ அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிளும், அதுக்கப்புறம் வந்துட்டு சிடிஇ அப்படிங்கிற இன்னொரு ட்ரையாங்கிளும் நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்துட்டு இப்போ வந்து இங்கே பாருங்க, பி ஆங்கிளும் இங்கே வந்து டி ஆங்கிளும் எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா தட் இஸ் 90 டிகிரியா இருக்கு. ஸோ இதை நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா ஆங்கிள் ஏபிஇ தட் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சிடிஇ வந்துட்டு என்னது அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரின்னு சொல்லுவோம். நமக்கு எந்த ஆங்கிள் நம்ம பற்றி பேசுகிறோமோ அந்த ஆங்கிள் எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா டி, அதாவது சென்டரில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. நான் வந்து இப்போ பி ஆங்கிள் பற்றி தான் பேசுகிறேன். ஸோ இது வந்து எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா சென்டரில் இருக்கணும். ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எந்த ஆங்கிள் நம்மளுக்கு காமனாக இருக்குது, இங்கே இ ஆங்கிள் ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கா? ஸோ தட் நான் இதை எப்படி எழுதுவேன், ஏஇஇபி தட் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சிஇடி அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இது நம்மளுக்கு என்னதுன்னா காமன் அப்படின்றது ஒரு ரீசன் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கணும். சரிங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு என்னன்னா காமன் அப்படிங்கிற ஒரு ரீசன் இருக்கணும். ஸோ இதை வச்சு நம்மளுக்கு ஏஏ கிரைட்டீரியா, அதாவது ஆங்கிள் கிரைட்டீரியா வச்சு நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு சிமிலாரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, இந்த 2 ட்ரையாங்கிள் நம்மளுக்கு எப்படி இருக்கு, சிமிலரா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிமிலர் ட்ரையாங்கிள் எப்படி எழுதுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கன்ஃபியூஸா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஆங்கிள் பி வந்துட்டு எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா காமனா இருக்கு அப்படின்னா செகண்ட் ட்ரையாங்கிள், அதாவது இப்போ நான் வந்து செகண்ட் வந்து நான் பின்னு எடுக்கிறேன் அப்படின்னா இங்கே நம்ம செகண்ட் ட்ரையாங்கிள் நம்ம எழுதும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டி தான் வந்து நான் எழுதணும். செகண்ட் பிளேஸ்ல நான் டி தான் எழுதணும். அடுத்து எனக்கு ஈயும் வந்து எனக்கு காமன். அப்போ நான் ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளில் நான் வந்து இ வந்து தேர்ட் பிளேஸ்ல எடுக்கும்போது செகண்ட் ட்ரையாங்கிளில் அதாவது இங்கே ஈயும் நம்மளுக்கு வந்து ஈக்குவல். ஸோ அப்போ செகண்ட் ட்ரையாங்கிளில் நம்ம தேர்ட் பிளேஸ்ல தான் இ எடுக்கணும். அப்போ ரிமைனிங்ல என்ன இருக்கு, இங்கே வந்து ஏ இருக்கு, இங்கே ரிமைனிங்ல வந்துட்டு நம்ம பிஇ ரெண்டு இது எடுத்துட்டோம். இப்போ ரிமைனிங்ல ஏ இருக்கு, இங்கே ரிமைனிங்ல வந்து சி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் நான் ஏ எடுக்கிறேன், செகண்ட் ட்ரையாங்கிள் நான் சி எடுக்கிறேன். எழுதிட்டு முன்னாடி வந்து ட்ரையாங்கிள் சிம்பிள் போட்டுக்கோங்க. ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா தட் இஸ் சிமிலரா இருக்கு. ஸோ தட் நம்மளோட சிமிலரோட சிம்பிள் என்னது, தட் இஸ் இந்த மாதிரி நம்ம போடுறோம். ஓகேவா? கூட கிளியரா போட்டா இந்த மாதிரி நம்ம கர்வ் மாதிரி நம்ம வந்து போடணும். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம வந்து சிமிலாரிட்டி எழுதுவோம். ஸோ அப்போ ஒன்ல வந்து ஏ இருந்துச்சுன்னா செகண்ட்ல வந்து சி இருக்கும். நம்ம இன்னொரு தடவை வெரிஃபை பண்ணிக்கணும். பி வந்து செகண்ட் பிளேஸ்ல இருந்தா டி வந்து எனக்கு செகண்ட் பிளேஸ்ல தான் இருக்கணும். பிகாஸ் பி ஆங்கிளும் டி ஆங்கிளும் நம்மளுக்கு ஈக்குவல். அதுக்கப்புறம் என்னது, இயும் டியும் நம்மளுக்கு ஈக்குவல். ஸோ இ வந்துட்டு தேர்ட் பிளேஸ்னா தேர்ட் பிளேஸ்ல நமக்கு இ தான் இருக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எழுதணும். ஸோ இதுலேயே நம்ம எப்படி வந்துட்டு சிமிலர் ட்ரையாங்கிள், அதாவது கரஸ்பாண்டிங் சைடு நம்ம எழுதுவோம் அப்படின்னா இப்போ 1 2 அப்படின்னு நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா இங்கேயும் 1 2 தான் எழுதணும். பிகாஸ் இப்போ வந்து 1 2 ஸோ இப்போ வந்து 1 2 டிவைடட் பை 1 2 அதோட கரஸ்பாண்டிங் சைடு. அதே மாதிரி ஈக்குவல் டு போட்டு இப்போ 1 3 எடுக்கிறீங்க அப்படின்னா 1 2 1 3 டிவைட் பை 1 3. பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அதுக்கப்புறம் ஈக்குவல் டு போட்டுட்டு தட் இஸ் இப்போ 2 3 டிவைட் பை 2 3 அப்படின்னு நம்ம எழுதணும். சரிங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 2னா என்னது, ஏபி தானே நம்மளுக்கு 1 2, ஏபி தான் 1 2. அப்போ ஏபின்னு எழுதிட்டு அப்போ இங்கே வந்து 1 2 என்னது, இங்கே வந்து 1 2 வந்துட்டு சிடி. ஸோ சிடி அப்படின்னு எழுதுவோம். ஓகேவா? இப்போ அடுத்து 1 3 எப்படி எழுதுவோம், 1 3 வந்து இங்கே 1 3 வந்து எப்படி இருக்குன்னா ஏஇயா இருக்கு. அப்போ ஏஇ டிவைட் பை இங்கே செகண்ட் ட்ரையாங்கிள் 1 3 வந்து சிஇயா இருக்கு. அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ அடுத்த ட்ரையாங்கிள் 2 3னா என்னது, இங்கே வந்து 2 3 வந்து பிஇயா இருக்கு ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள். செகண்ட் ட்ரையாங்கிள் வந்துட்டு நமக்கு 2 3 வந்து டிஇ. ஸோ இந்த மாதிரி கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு சிமிலர் ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னா அதோட ரேஷியோஸ் வந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ரேஷியோஸ் வந்துட்டு எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்குன்னு சொல்றாங்க. சரியா? ஸோ 1 2னா 1 2, அதுக்கப்புறம் 1 3னா 1 3, அதுக்கப்புறம் வந்து 2 3னா கீழேயும் 2 3 இருக்கணும். ஸோ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ரேஷியோ எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். சரியா? தேங்க்யூ.